வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து மதுரை ஜிகிர்தண்டை தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பாதாம் பிசின் வந்து நம்ம ஹோல் நைட்டு ஊற வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து 4 hours பிஃபோர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3/4 லிட்டர் வந்து நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக வேணால் கூட 1 லிட்டர் அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மில்கில் ஆட் பண்ண ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் வந்து சுகர் தேவைப்படும். அதுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நன்னாரி ஷர்பத் இருந்தால் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மில்க் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து சுண்டாக காய்ச்சி எடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஒரு 20 minutes அப்படி ஆகும். நம்ம பக்கத்தில் ஏதாவது வேலை இருந்தால் கூட செஞ்சுட்டே வந்து இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பார்த்திங்களா மில்க்கு. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை வந்து நம்ம இப்போ கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்லேயே வந்து நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். நல்லா கரைஞ்சி வரட்டும். சுகரு கலர் வந்து மாறி வரும். அப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். பாருங்கள், கலர் மாறுது. கலர் மாறி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. வாட்டர் ஆட் பண்ணுங்க. சூப்பராக கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வந்து நம்ம இந்த மில்கில் ஆட் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து கூலண்ட்டு தான். மில்க் வந்து நல்லா கூலாகிடுச்சு. கப்பில் சேர்த்துக்கலாம். கிளாஸ் டம்ளரில் சேர்த்துக்கலாம். நன்னாரி ஷர்பத் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமு நான் வந்து நானே செஞ்சேன். இது வந்து நான் வந்து அப்புறம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னும் கெட்டியாகணும். கப்பில் வச்சேன் பாருங்கள், அது கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஐஸ்கிரீம் இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்கும். மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் குடிக்கும்போது ஐஸ்கிரீமை ஆட் பண்ணுறேன். இன்னும் கெட்டியாகணும் ஐஸ்கிரீமு. அதுவும் இப்போ தான் செஞ்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நட்ஸ் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக ஜிகிர்தண்டா ரெடி ஆகிடுச்சு. சம்மருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.